ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குழந்தைங்க போயிட்டு பஸ்ஸு மேலே சமூக விருதுகள் கல்வி அறிஞ்சிருக்காங்க. அதே போல் இந்த மாதிரி பெண்களுக்கு மேலே கோயம்புத்தூரில் பெண்களுக்கு மேலே பாலியல் தொடர்ந்து இந்த சமூகம் நடந்துருக்கு. இது குறித்து நாங்கள் எப்போவுமே சொல்லிகிட்ருக்கோம். கடந்த கிட்டத்தட்ட 4.5 வருடத்தில் திமுக ஆட்சி வந்ததுலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக இல்லை தமிழகத்தில். முதலமைச்சர் அவர்கள்கிட்ட நாங்கள் கேட்குற கேள்வி ஒன்று தான், பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போ கொடுக்க போகிறீங்க? பெண்களுக்கான காட்சி, பெண்களுக்கு உரிமைக்கான கொடுக்க வேண்டிய ஒரு ஆட்சி நாங்கள் எங்களது இருக்குது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து 2021லேருந்து 2025 கடைசியில் இருக்கோம். இந்த 4.5 வருடத்தில் 65% பெண்களுக்கு மீதான ஒரு கொடுமைகள் அதிகமாகிருக்கு. ஸோ 65% ரைஸ் நீங்கள் சொல்லும்போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்குது? எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது, கோயம்புத்தூர் இருக்கட்டும், பொள்ளாச்சி இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கட்டும், இல்லை பல இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முக்கியமான காரணம் போதைப் பொருட்கள் அல்லது டாஸ்மாக். இதுதான், அந்த போதைக்கு அடிமையானவங்க தான் மேக்ஸிமம் இதை பண்ணுறாங்க. டாஸ்மாகில் உங்களுக்கு லாபம் வருது, அதனால தான் அந்த டாஸ்மாக் நீங்கள் 10 மணிக்கு மேலே பில் இல்லாமல் நீங்கள் கடையில் விற்கிறீங்க. அது ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது போதைப் பொருட்கள் கடத்தப்படும் போது இங்கே வரும்போது அதுக்கு உங்கள் கட்சியிலேருந்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அதுக்கு காரணம்னா தெரிய வந்தது. அந்த விஷயம் அப்படியே மறைச்சிட்டிங்க. அதுக்கு என்ன ஆனது எது ஆனதுன்னு ஒன்றும் தெரியல. மறுபடியும் நீங்கள் வரும் தேர்தலுக்கு பெண்களுக்கு நாங்கள் எல்லாமே நடவடிக்கை எடுக்கும், பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம்னா வாயை கூசாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கேட்க மாட்டேன். தமிழகத்தில் ஆளுங்கட்சி உட்பட எல்லாருமே கட்சி தொடங்கினவர்கள் உட்பட அது எதிர்க்கிறாங்க. இதன் மூலமாக சிறுபான்மையினரோட வாக்கை இவங்க பறிக்க பார்க்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு புரியல. தமிழகம் மட்டும்தான் விதிவிலக்கா? இந்தியா முழுவதும் விவசாயம் வருது, இந்தியா முழுவதும் நீட் இருக்குது, இந்தியா முழுவதும் 1 நேஷன் 1 கண்ட்ரின்னு ஒன்று இருக்குது, 1 நேஷன் 1 voteனா இருக்குது. அப்படின்னா இருக்கும்போது எதுக்கு இவங்க மட்டும் தமிழகத்தில் இருக்கிறவங்களை மட்டும் அதுக்கு பயப்படுறாங்க? நீட் கொண்டு வந்தது பாஜக இல்லை, காங்கிரஸ் காலத்துலேருந்து நீட் இருந்தது. அப்போ நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. இப்போ நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்க. அதே மாதிரி 1 நேஷன் 1 எலெக்ஷன் இப்போ இல்லை, காங்கிரஸ் காலத்துலேருந்து இருக்குது. கலைஞர் அவர்களுடைய காலத்துலேயும் இது 1 நேஷன் 1 எலெக்ஷன் இருந்தது. இப்போ மட்டும் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? SIR வரும்போது நீங்கள் ஒவ்வொரு ஓட்டுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க, அதுக்காக தான் நீங்கள் பயப்படுறீங்க. இதே பீகாரில் ஒரு மிக சிறந்த தலைவர் ராகுல் காந்தி, இல்லைன்னா ராகுல் காந்தி மிக சிறந்த தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார்லேருந்து வந்தாக்கா அவங்க பீடிக்காக தான் பீடி வாலர்ஸ் தான் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ அப்போ நல்லா இருக்குது. எப்போ நாட்டுக்கு சாதகமாக இருக்கும், நம்ம மக்களுக்கு சாதகமாக இருக்கும், அதுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்கன்னா நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா, இல்லை எனக்கு அந்த நாற்காலி தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன், எனக்கு காசு சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன், முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள். சமீபத்தில் மகாபலிபுரத்தில் நடந்த விஜயோட தேர்தல் கூட்டத்தில் தமிழக அரசை கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க. என்னங்க தமிழக அரசை முக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. உச்சநீதிமன்றம் இதுவரை தலையிலேயே கொட்டி அனுப்பியதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, யாராவது தவறாக பேசினாக்கா அதுக்கு நீதி ரீதியாக உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. தட்ஸ் லா அண்ட் ஆர்டர். நாங்கள் லா அண்ட் ஆர்டர் மாற்றி பேசுங்க, லா அண்ட் ஆர்டர் தாண்டி பேசுங்கன்னு யாருமே சொல்லலை. நம்ம நாட்டில் சட்டம்னா வந்துட்டாக்கா அது முதலமைச்சர் இருக்கட்டும், துணை முதலமைச்சர் இருக்கட்டும், ஒரு சராசரி மனுஷங்களே இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒன்று தான். எல்லாருக்கும் யாருக்கும் அந்த விதிவிலக்கு கிடையாது. உங்களுக்கு வேறு சட்டம், எங்களுக்கு வேறு சட்டம். தற்கூரி அப்படின்னு இப்போ புது வெளியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி இப்போ தற்கூரி சொன்னவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் பிஜேபி அதிமுக திமுக எல்லாருக்கும் ஓட்டு போட்டு வரலாம். புதிதாக ஒரு வந்த பிறகு அவரை ஃபாலோ பண்ணுறது தற்கூரி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அதுக்கு பற்றி தேவிக்காக்கு நான் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. எல்லாமே அவங்கள பற்றி கேள்வி வந்தால் பதில் கொடுக்குறதுக்கு இதுக்கு விஜய் அவர்கள் தான் பதில் கொடுக்கணும். தவறாக பேசியிருந்தாருன்னா விஜய் அவர்கள் தான் தன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தவறாக பேசக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் அரசியலுக்கு வரும்போது எனக்கு என்னுடைய முதல்
ஆசிரியர்னால் நான் கலைஞர் அவர்கள் தான் சொல்வேன். அவர் கூப்பிட்டு எனக்கு முதல் கொடுத்த லெசன் இது தான். யாரையும் வந்து மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, நாகரிகம்னு ஒன்று இருக்குது, எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். அதனால தான் இன்றைக்கி திமுகலேருந்து இவ்வளோ அசிங்கமாக பேசும்போது இது கலைஞர் உருவாக்கப்பட்ட கட்சியா, எனக்கு அந்த கேள்வி தான் வருது மனசில். தேர்தல் அதிகாரிகள் வந்து இந்த எஸ்ஐஆர் படிவங்களை கொடுக்க சொல்ல ஒரு படிவம் தான் தராங்க, ஒரு படிவம் வந்து அவங்களே கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறாங்க. ரெண்டாவது 2002 அந்த தேர்தல் நேரத்தில் அந்த கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு சீட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க. கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தல் இது மட்டும்தான் கொண்டு வராங்க. இல்லை இது ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி தான் பார்க்கணும். இப்போ தேர்தலுக்காக வந்துட்டுருக்காங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து 6 பேர் இருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு. நானும் என் கணவர் 2 பசங்க, என் அத்தை, என் அம்மா, எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்னும் வரல. ஏன்னா என் வீட்டில் என் அம்மாவுக்கும் என் அத்தைக்கும் இன்னும் வரல. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அப்புறம் வரும். ஒருவேளை அந்த கன்ஃபியூஷனில் இருந்திருக்கலாம். ஆனால் இதே வந்து பிஹாரிஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு இமிக்ரெண்ட்ஸ்க்கு வந்து வாக்குறுதி இல்லை அப்படி சொன்னாக்க அவங்க இங்கே தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஓட் வேணும்னா அப்போ இருக்கிற எல்லா இடத்துல எல்லாரும் உங்களுக்கு வாக்களிக்கணும், அப்போ மட்டும் உங்களுக்கு ஓகே. எப்போ வந்து கணக்கு எடுத்துட்டு சராசரி மனுஷங்களை வந்து ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணி இப்படி தான் இருக்கணும். சார் வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்தது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ பிரதமர் முடிவு பண்ணார், பாஜக முடிவு பண்ணாங்க, அதுக்காக கொண்டு வந்துட்டோம். அதுக்கு ஆராய்ச்சி நடந்திருக்கு, அதுக்கு சட்ட ரீதியாக ஆராய்ச்சி நடந்திருக்கு, சட்ட ரீதியாக அது ஓகே பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனை ஓகே பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நான் கொண்டு வந்திருக்கோம். என்னங்க இல்லைங்க, எத்தனை பேர் 2022 இப்போ எத்தனை பேர் வாக்குறுதி அது வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க? மாறுதில்ல வருஷம். இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க, சில பேர் இருக்க மாட்டாங்க. அப்போது மைனராக இருந்திருப்பாங்க, இப்போது மேஜர் ஆகிருப்பாங்க, வாக்களிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அப்போது நம்ம கூட இருந்திருப்பாங்க, இப்போது வந்து தவறி போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 22,022 இருந்தது இப்போவே கொண்டு வரலான்னு அது முடியாது, மாறணும். அதுக்காக தான் எஸ்ஐஆர் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு தவறான முறையில் யாருமே வாக்களிக்கக்கூடாது, டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அதுக்காக தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தது.